رباه عفوك إني من نور مدت يداي. மரணத்தை பற்றி அதிகம் அதிகம் பேசப்படுவதை நாம் கேட்கிறோம். அதுதான் உண்மை. மரணத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்டே ஆக வேண்டும். ஒரு மனிதனுடைய ஓர் இரவும் ஒரு மனிதனுடைய ஓர் பகலும் கழியக்கூடாது அவன் மரணத்தை பற்றி நினைக்காமல். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத், அடியோடு உலக ஆசைகளை தகர்க்கக்கூடிய ஹாதிமுல் லذாத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஹாதிமுல் லذாத் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? அல் மௌத், மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். அதுவே உலக ஆசைகளை அடியோடு தகர்த்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மரணம் அதிகமாக நினைவு கூறப்பட்டே ஆக வேண்டும். அதுதான் நம்முடைய உண்மையான வாழ்வின் துவக்கம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரிய நாளுக்கு தான். யாரும் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழவில்லை, வாழ முடியாது. அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வையே வணங்கக்கூடிய நல்லவராக இருந்தாலும், அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக மாறுபட்டு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர் படித்தவராக படிக்காதவராக, ஏழையாக பணக்காரராக, அரசராக அமைச்சராக மந்திரியாக யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த மரணத்தை சந்தித்தே தீருவார்கள். குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். குல்லு நஃப்ஸ், படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அந்த கண்ணியம் பொருந்தி அந்த ரப்புடைய முகத்தை தவிர, அவனை தவிர எல்லாம் அழியும், எல்லாம் மரணிக்கும். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நேரத்தை வைத்தே இருக்கிறான். நானும் மரணிப்பேன், நீங்களும் மரணிப்பீர்கள். என் மரண செய்தி இந்த உலகத்திலே பகிரப்படும், உங்கள் மரண செய்தி உலகத்திலே பகிரப்படும். அதுவும் இந்த காலம் மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று மௌத்துல் ஃபஜ்அ, திடீர் மரணம். உறங்குவார், காலை எழுந்திருக்க மாட்டார், விளையாடி கொண்டிருப்பார், திடீரென்று நெஞ்சை பிடிப்பார், மரணித்து விடுவார். திடீர் மரணம் ஏற்படும் மறுமைக்கு முன்னால். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் எப்போது எந்த நிலையில் எந்த நேரத்தில் மரணிப்பார்கள் என்ற எந்த செய்தியும் இப்போது ஊகித்து சொல்ல முடியாது. சிறிய காய்ச்சலில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பார், அந்த காய்ச்சல் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை எதை செய்யும் என்று. எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது அது எந்த இடத்தில் மரணிக்கும் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி தருவானாக. அதுதான் உண்மை. என் மரணத்துடைய நிலைமையை நினைத்து பாருங்கள், உங்களுடைய மரணத்துடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். மரணமாக கூடிய அந்த நேரம், நம்முடைய உயிர் தொண்டை குழியை அடைக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்னால் உள்ள நிலைமை, நம்முடைய பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி இருக்கும், நெற்றியெல்லாம் வேர்க்க ஆரம்பித்துவிடும், முடிகள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்துவிடும். எம்மை சுற்றி நம்முடைய உறவினர்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்படி மரணம் வரும் என்று தெரியாது. தனிமையின் அறையில் இருக்கும் பொழுது, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது மரணம் வந்தால் மக்கள் அறிவார்கள் 2-3 நாளுக்கு பிறகுதான் நாம் மரணமாகிவிட்டோம் என்று. ஒருவேளை நம்முடைய உறவுகள் சூழ்ந்திருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் சூழ்ந்திருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் சூழ்ந்திருக்கலாம். அந்த நிலையில் கண்களுக்கு புலப்படும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம், ஷைத்தான் அவனுக்கு மிக அருகாமையில் வருவான். ஷைத்தானை நேராக பார்ப்பான் அந்த மனிதன்.
அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மகன் அப்துல்லா சொல்லுகிறார், என்னுடைய தந்தை மரண நேரத்தை அடையும் பொழுது அவர் அருகிலே நான் இருந்தேன். அப்போது என்னுடைய தந்தை சில வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருந்தார். நான் கேட்டேன், என் தந்தையே, ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இன்னும் முடியவில்லை, இன்னும் முடியவில்லை என்று ஏன் கூறுகிறீர்கள்? அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அஇம்மத்து சுன்னஹ் அவர்கள் சொன்னார்கள், என் மகனே, இப்லீஸ் எனக்கு அருகாமையில் இருந்து சொல்கிறான், இமாம் அஹ்மதே, என் கையில் இருந்து நீங்கள் நழுவி விட்டீர்கள் என்று, என்னால் உங்களை எதுவும் செய்ய முடியவில்லை என்று. நான் சொன்னேன், லா பஅத், லா பஅத், இன்னும் இல்லை, இன்னும் இல்லவே இல்லை. என் மரணத்துடைய இறுதி நேரம் வரை உன்னிடத்திலிருந்து நான் என்னை பாதுகாக்க வேண்டும். என் மரணத்துடைய நிலைமை வரை என்னுடைய தௌஹீதை நான் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இறுதி கலிமாவாக அவர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். லா இலாஹ இல்லல்லாஹ், மரணமானார்கள். இப்படி ஒரு நிலைமை வரும். ஷைத்தான் அருகாமையில், எம்முடைய உறவுகள் எல்லாம் அருகாமையில். அந்த நிலைமையை பற்றி தான் அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன் சொல்லுகிறது, வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. அந்த சக்கரத்துல் மௌத்துடைய வேதனை, அந்த நிலைமை வந்தே தீரும். பில் ஹக், அல் ஹக் அன்னக தமூத் வ அன்ன அல்லாஹ ஹய்யுன் லா யமூத். உண்மை எது? உண்மை நாம் மரணிப்போம் என்பது உண்மை. எம்மை படைத்த இறைவன் மரணிக்க மாட்டான் என்பது உண்மை. والحق أن ترى عند موتك ملائكة الرحمة أو ملائكة العذاب. இந்த இரண்டு கண்களால் அந்த மரணத்துடைய வேளையில் ஒன்று மலாயிகத்துர் ரஹ்மாவை பார்ப்போம் அல்லது மலாயிகத்துல் அஸாபை பார்ப்போம். அது உண்மை. எது உண்மை? والحق أن يكون قبرك روضة من رياض الجنة أو حفرة من حفر النيران. ஒன்று எம்முடைய கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலையாக இருக்கும். இது உண்மை. وجاءت سكرة الموت بالحق. சக்கரத்துல் மௌத், அந்த இறுக்கமான நேரம், அந்த கடினமான நேரம், அந்த மறுமையின் அடையாளங்களை உள்ளடக்கிய அந்த நேரம், பில் ஹக், அது நடந்தே தீரும், அது வந்தே தீரும். ذلك ما كنت منه تحيد أي تهرب. எதை விட்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ, எது உங்களை வந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களை பாதுகாக்கிறீர்களோ, ஓடுகிறீர்களோ, அதை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். எப்படி நோய் வந்தால் மருத்துவமனையை நோக்கி ஓடுகிறோமோ, பசி வந்தால் உணவை நோக்கி ஓடுகிறோமோ, அது போன்று இந்த நிலைமை வந்தால் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். ஐனல் மஃபர், எங்கே ஓடி மறைய முடியும்? இங்கே ஓடி எம்மை மறைத்துக் கொள்ள, பாதுகாத்துக் கொள்ள முடியும். எந்த மருத்துவர் எம்மை அந்த நோயை குணப்படுத்த நினைத்தாலும் முடியுமா? உறுதியானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் நிலையாக இருப்பவர்களே, அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலையாக இருக்காதவர்களே, பாவம் செய்பவர்களே, நன்மை செய்பவர்களே, இதை யாரையும் அது விட்டு வைக்காது. எந்த மருத்துவரும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல. அந்த தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், கல்லா இதா பலகத்தித் தராகி வகீல மன் ராக். தொண்டை குழியை உயிர் அடைக்கும் பொழுது அந்த மனிதன் கேட்பான், வகீல மன் ராக். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ராக் மையர்கபு ரூஹி, என் ரூஹை யார் எடுத்துச் செல்வது வானத்தில்? ஒன்று மலாயிகத்துர் ரஹ்மாவா அல்லது மலாயிகத்துல் அஸாபா? கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ராக் எனக்கு ஓதி பார்ப்பவர், எனக்கு மருத்துவம் செய்பவர், இந்த நிலையில் யார் என்று கேட்பான்.
وقيل من راق وظن أنه الفراق. குர்ஆன் சொல்லுகிறது, அவன் அறிந்து கொள்வான் இது யாரும் குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல, எந்த மருத்துவரும் இந்த நோயை குணப்படுத்தி விட முடியாது. وظن أنه الفراق والتفت الساق بالساق. அவனுடைய கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும். இலா ரப்பிக யௌமைதில் மசாக். அவன் அல்லாஹ்விடத்திலே அழைத்து செல்லப்பட இருக்கிறான், ரப்பிடத்திலே மீட்டப்பட இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சான்று கூறுகிறான். அதற்கு பிறகு என்ன? தவணை வந்துவிடும். ஆம், அந்த தவணை வந்துவிடும். மருத்துவர் நினைப்பார் இந்த நோயை இப்படி குணப்படுத்த முடியும் என்று, ஆனால் முடியாது. அது வேறு தவணை. இவர் ஒரு தவணையை நிர்ணயிப்பார், அல்லாஹ் ஒரு தவணையை நிர்ணயித்திருப்பான். فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. அந்த தவணை வந்தால் ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் படாது, ஒரு நிமிடம் முற்படுத்தவும் படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் ثم تردون إلى عالم الغيب والشهادة. எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். அதற்கு பிறகு எந்த மறைவான ஞானங்கள் வெளிப்படையானவை யாரிடத்திலே இருந்ததோ அந்த ரப்பிடத்திலே நீங்கள் ஓட்டிச் செல்லப்படுவீர்கள், அழைத்து செல்லப்படுவீர்கள். அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நீங்கள் செய்த அமல்களை. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. பலமான இரும்பு கோட்டைகளை கட்டிக்கொண்டு நீங்கள் உள்ளே இருந்தாலும் அங்கும் உங்களை இந்த மரணம் சந்திக்க வரும். சுப்ஹானல்லாஹ். மரணத்துடைய நிலைமை, மருத்துவர்கள் எம்மை சுற்றி, உறவுகள் எம்மை சுற்றி. ஒரு முஃமினாக இருந்தால், ஒரு முஸ்லிமாக இருந்தால், ரப்பை தெரிந்தவனாக இருந்தால், மார்க்கத்தை தெரிந்தவனாக இருந்தால் ஒரு வார்த்தையை சொல்ல முற்படுவான். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். அல்லாஹ் யாருக்கு அருள் செய்யவில்லையோ அவர்களுக்கு அந்த உதடுகள் மலைகளை விட கனமாகிவிடும். முடியாது, அசைக்க முடியாது, அவன் நினைப்பதை கூற முடியாது. அங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் சொல்லலாம், இவர் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்ல முற்படுகிறார், ஆனால் முடியவில்லை என்று. சிலர் சொல்லலாம், இவர் ஏதோ இடத்திலே பேச நினைக்கிறார், ஆனால் முடியவில்லை என்று. சிலர் சொல்லலாம், இவர் இதை பற்றிய இடத்திலே கூறியே ஆக வேண்டும், ஏன் கூறாமல் இருக்கிறார் என்று. அதை எல்லாவற்றையும் கேட்பான். அங்கே பேசக்கூடிய அனைத்தும் அவனுடைய செவிக்கு விழும். பிள்ளை அழைப்பார், என் தந்தையே. மனைவி அழைப்பார், என் கணவனே. பெற்றோர்கள் அழைப்பார்கள், உறவுகள் அழைப்பார்கள், எங்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள், எங்களோடு எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவை, நீங்கள் இல்லாத வாழ்வை நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது என்று கதறுவார்கள். அந்த நிலைமை வரும். அவனால் அவனுடைய நாவுகளை அழைக்க முடியாது. அவன் உள்ளம் எண்ணும், பேச நினைக்கும், என் மனைவியே, என்னுடைய பெற்றோர்களே, உறவுகளே, இதோ இந்த வீடு உங்களுக்காக நான் அமைத்தது, என்னுடைய வாழ்க்கை உங்களுக்காக நான் செலவழித்தது, என்னுடைய செல்வம் அனைத்தும் உங்களுக்காக நான் விட்டு செல்வது, என்னை பாதுகாப்பதற்கு ஏதாவது உதவியை செய்யுங்கள் என்று உள்ளம் கேட்க நினைக்கும், ஆனால் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம். அந்த உயிர் அந்த தொண்டை குழியை அடைத்து விட்டால், வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன். ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலக்கின் லா துப்சிரூன். உங்களை விட நான் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பேன். என் கட்டளையாளனுடைய மலக்குகள் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பார்கள். வலக்கின் லா துப்சிரூன். உங்களால் அவர்களை பார்க்க முடியாது.
فلولا إن كنتم غير مدينين. நீங்கள் இவருக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புவார் என்பதை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால் தர்ஜிஊனஹா இன் குன்தும் ஸாதிகீன். அல்லாஹ் எடுக்கிறான் இந்த உயிரை, மீண்டும் இந்த உயிரை இந்த உடலில் செலுத்தி பாருங்கள். தர்ஜிஊனஹா இன் குன்தும் ஸாதிகீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அவருடைய இறுதி முடிவு அமையக்கூடிய அந்த நேரம் அல் ஹவாத்தீம், நபிமார்கள் பயந்த அந்த நிலைமை, சஹாபாக்கள் பயந்த அந்த நிலைமை, நம்முடைய வாழ்வில் கவலையே இல்லாத ஒரு நிலைமை அது அல் ஹவாத்தீம். சில நாளுக்கு முன்னால் நீங்கள் சில வீடியோக்களை பார்த்திருக்கலாம். மக்காவில் ஒரு ஜாமியாவில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு ஷேக் அஸருடைய தொழுகையை தொழுதார், தஸ்பீஹை எண்ணிக்கொண்டிருந்தார், அதே நிலையில் மரணித்தார். பார்த்ததுண்டா? ஒரு மனிதர் காபாவிற்கு முன்னால் தவாஃபை முடித்து தொழுதார், சுஜூதில் இருந்தார், மரணித்தார். ஒரு மனிதர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார், அதே நிலையில் மரணித்தார். ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையில் ஸஃபில் இருந்தால் சுஜூதில் விழுந்தார், அதற்கு பிறகு அவர் எழவில்லை, மரணித்தார். இப்படி எத்தனையோ மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மனிதர் இஸ்லாமை ஏற்றார், ஏற்ற அந்த நாளுடைய இரவில் மரணித்தார். ஏராளமான செய்திகளை, சுஜூதில் மரணித்தவர்களை, அரஃபாவில் மரணித்தவர்களை, இஹ்ராமுடைய ஆடையை களைவதற்கு முன்னால் ஹஜ்ஜில் மரணித்தவர்களை. இந்த முடிவெல்லாம் இயற்கையாக ஏற்படுகிறது என்ற எண்ணமா? கிடையாது. நல்ல மரணம் இயற்கையாக ஏற்படாது. நல்ல மரணத்தை ஒருவன் ஏற்படுத்த வேண்டும். அவன் ஏற்படுத்தினால்தான் என்னுடைய மரணம் நல்ல மரணமாக அமையும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலஹு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் செயல்களை செய்ய வைப்பான். கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், எப்படி செயல்களை செய்ய வைப்பான்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் قبل الموت. மரணத்திற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அவன் சுஜூதில் மரணமாக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவான். அந்த சுஜூதிலேயே உயிரை கைப்பற்றுவான். ஏன் அல்லாஹ் சுஜூதில் உயிரை கைப்பற்றுகிறான்? ஏன் இஹ்ராமில் அல்லாஹ் உயிரை கைப்பற்றுகிறான்? ஏன் இந்த நிலைமையில் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள், யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி. ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான். சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலைமையிலேயே எழுப்பப்படுவான். ஹஜ்ஜில் மரணித்தவன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஓதிக்கொண்டு மஹ்ஷரில் எழுந்து வருவான். குர்ஆனை ஓதி மரணித்தவன் குர்ஆனை ஓதிய நிலையிலேயே எழுந்து வருவான். அதுபோல்தான் பாவமும். பாவத்தில் மரணித்தவன் பாவத்தின் நிலையிலேயே எழுந்து வருவான். மன் ஆஷ அலா ஷைஇன் மாத அலை வமன் மாத அலா ஷைஇன் புஇஸ அலை. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். சுபஹை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுதவன் தான் அன்றைய தினம் மரணிக்கும் பொழுது சுபஹை தொழுவான். குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்தான் குர்ஆனை ஓதிய நிலையில் மரணமாவார்.
சுஜூதில் ரப்பை நெருங்க வேண்டும் என்று விரும்பியவர்தான் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதில் மரணமாவார். யா அல்லாஹ் எங்களுக்கு சுஜூதில் மரணத்தை ஏற்படுத்து. எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம். ஆனால் காலை ஃபஜ்ருடைய தொழுகையில் சுஜூது செய்வோமா ஜமாஅத்தோடு? செய்ய மாட்டோம். நம்முடைய ஃபஜ்ருடைய தொழுகை எப்போதுதான்? சூரியன் உதயமானதற்கு பிறகுதான். லா இலாஹ இல்லல்லாஹ். பாவத்தின் நிலையை செய்பவன் பாவத்தின் நிலையிலேயே மரணமாவான். ஒரு ஷேக்கிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், ஒரு வாலிபர் வந்தார். பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது வந்து கேட்டார், ஷேக் அவர்களே, ஒரு மரணத்தை பற்றிய விளக்கம் எனக்கு தேவை. என்ன மரணம் அது? என் தந்தையின் மரணம். எப்படிப்பட்ட நிலை? எங்களோடு, என் தாயோடு எங்களோடு இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு உணவு தொண்டையை அடைத்தது, வாந்தி வருவது போல் இருந்தது. கழிவறைக்கு சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ சத்தம் கேட்டது. என் தாய் சொன்னார்கள், நீங்கள் சென்று பார் உன்னுடைய தந்தையுடைய நிலைமை என்னவென்று. சென்று பார்த்தார்கள். அவருடைய முகம் அந்த கழிவறையின் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் உயிர் பிரிந்திருந்தது. என் தாயிடத்திலே கேட்டேன், இப்படிப்பட்ட நிலைமைக்கு என் தந்தை என்ன செய்தார்? என் தாய் சொன்னார்கள், தொழுகையை விடக்கூடிய பழக்கம் உள்ளவராக உன் தந்தை இருந்தார் என்று. ஷேக் அவர்களே, இது என்ன விளக்கம்? ஷேக் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை விடுபவனுக்கு இது அல்ல. குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின்படி ஹராமுடைய விஷயத்தை நெருங்கிய நிலையில் ஒருவர் மரணமானார் என்றால் ஆகிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவராக இருப்பார். இது விளக்கமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். ஹராமை வயிற்றிலே ஏற்றி வாழ்ந்தவன் ஹராமை உண்ட நிலையிலேயே மரணிப்பான். அசிங்கமான செயல்களை தனிமையில் செய்தவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான். தவறான காட்சிகளை யாரும் பார்க்கவில்லை என்று பார்த்தவன் ஒருவேளை அந்த தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான். வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம், மரணம் எப்படியோ அப்படித்தான் மறுமையுடைய எழுப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி தருவானாக.